எனக்கும் சிற்றரசு அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை தெரியுமா? கலைஞர் நின்று வென்ற சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான். அதே மாதிரி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற அண்ணாநகர் தொகுதியிலையும் அவர் விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் தொகுதியா முன்னேறி இருக்குன்னா, விரைவில் இந்த அண்ணாநகர் தொகுதியும் ஒரு ரோல் மாடல் தொகுதியா சிற்றரசு அவர்கள் மாற்றி எடுப்பார். படித்தவர்கள் பண்பானவர்கள் நிறைந்த இந்த அண்ணாநகர் தொகுதியில சிற்றரசு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சென்ற முறை கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மோகன் அவர்களும் ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிங்க. இந்த முறை நான் அவங்க கிட்ட கேட்பதெல்லாம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் சகோதரர் சிற்றரசு அவர்களை வெற்றி உறுதியா? நான் சிற்றரசு அவர்களை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து மக்களை சந்திச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கறேன்னா என்ன அர்த்தம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துக்கிறோம், இந்த உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன்.